ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன். இந்த கேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நெறைய பேருக்கு அப்ளிகபிள் இருக்காது. பட் ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பெர்சன், இல்ல ஜிஎஸ்டில ஒர்க் பண்ற பெர்சன், அந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன்னா யாரு? அப்படிங்கிற நாலேட்ஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல அது நமக்கு தேவைப்படுது, ரிஜிஸ்டர் பண்ற மாரி வருது அப்படின்னா, அப்போ வந்து இப்ப லேர்ன் பண்ணது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன்னா யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜென்ரலா வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி பேசிக் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தர்ற எல்லா பர்சனும் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் வந்து டிடக்டர். டிடிஎஸ் வந்து யாரு கட் பண்றதுக்கு எலிஜிபிள் பர்சனோ அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி டாக்ஸ் கலெக்டர், டிசிஎஸ் வந்து யார் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ரைட் இருக்கக்கூடிய பர்சன் யாரோ அவங்க வந்து ஜிஎஸ்டி கம்பல்சரியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயர். இதான் ட்ரேடர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாரும் இந்த டாக்ஸ் பேயருங்கிற கேட்டகரியில் தான் வருவாங்க. இதில் தான் வந்து கோடிக்கணக்கான பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா வந்து இந்த டாக்ஸ் பேயர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருவாங்க. இதை வந்து மூணாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரெகுலர் டாக்ஸ் பேயர், இன்னொன்று வந்து காம்போசிஷன் டாக்ஸ் பேயர், இன்னொன்று வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிம்பாங்க. இதில் மேக்சிமம் எல்லாரும் எது கேட்டகரி சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரெகுலர், அதாவது நார்மல் டாக்ஸ் பேயர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. எதனால அப்படின்னா அவங்க வந்து இன்புட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ காம்போசிஷன் ஸ்கீம் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க வந்து இன்புட் வந்து கிளைம் பண்ண ரைட்ஸ் கிடையாது. டாக்ஸ் இன்வாய்ஸும் அவங்களால கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்மி. ரெகுலர் ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகம். ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஆனுவல் ரிட்டர்ன், இது மாதிரி வேரியஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 மாதத்துக்கு ஒரு முறை பேமெண்ட் பண்ணுவாங்க. இயர்லி ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதுவும் வச்சுக்க வேண்டியதில்லை. இதை வந்து செக்ஷன் 10 பிரகாரம் வந்து பண்ணுவாங்க. ஸ்மால் ட்ரேடர் லெஸ் தேன் 1.5 crore டேர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிள். மோர் தென் 1.5 crore டேர்ன் ஓவருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து அந்த நார்மல் ஸ்கீம், ரெகுலர் ஸ்கீம் தான் வந்து அப்ளிகபிள். அவங்க நினைச்சாலும் காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ள வர முடியாது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாபிக் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது யார் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னா, டெம்பரவரியாக வந்து ஒரு பிளேஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணணும் கட்டாயமாக. அந்த கணக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டு அரியர் டாக்ஸ் இருக்குன்னா கட்டணும், இல்லை ரீஃபண்ட் அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கணும். இவங்களுக்கு எப்படி ரீஃபண்ட் வரும் அப்படின்னா, இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோதுங்கிறத அரைவ் பண்ணணும். அரைவ் பண்ணி அப்ளிகேஷன் லெவலே வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும். ஒன்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் மந்த்லி ரிட்டர்னும் ஃபைல் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எக்ஸஸ் அப்படின்னு ரீஃபண்டு ஷார்ட் அப்படின்னாக்க பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த டீட்டெயில் வந்து அப்கமிங் ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்தது வேற யார் ஜிஎஸ்டிக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எம்பசி. இப்போ ஃபாரின் கவர்மெண்ட்டோட எம்பசி வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கும். அவங்களும் வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா அவங்க பேமெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் வந்து அப்ளிகபிள். டேக்ஸ் கட்டிட்டு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கட்டின டேக்ஸை வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்ல அவங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணி வாங்கிப்பாங்க. இது ஒன்லி வந்து எம்பசி. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் அப்ளிகபிள் கிடையாது நம்ம பிஸ்னஸ்க்கு. இது வந்து கவர்மெண்ட் டீலிங் உள்ளது. அடுத்தது வந்து ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர். ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னராக யாராவது ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. நம்ம குவாலிஃபைடு அப்படின்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னராக வந்து செயல் பண்ணலாம். வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எலிஜிபிள் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஒன்ஸ் அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னராக இருக்கலாம். ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னராக இல்லாமல் ஜிஎஸ்டி ஒர்க்கு பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். பட் அவங்க வந்து அவங்க லீகல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்காது. இப்போ டிபார்ட்மெண்ட் ஒரு அப்பீலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த அப்பீலுக்கு வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவ் போகலாம். அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர் போகலாம், இல்லை அட்வொகேட் போகலாம், இல்லை ஆடிட்டர் போகலாம். இப்போ இந்த குவாலிஃபைடு இல்லாமல் ஒரு பர்சன் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்க அவர் வந்து இந்த மாதிரி கேஸ் டீலிங் எல்லாம் வந்து அவரால் வந்து பண்ண முடியாது. ஒரு சில ஆப்ஷனும் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் இதில் அட்டன் பண்ணுற எல்லாருமே வந்து ஃபியூச்சரில் ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர்
லைசன்ஸ் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன், வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன். கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன்னா டேர்ன் ஓவர், நம்மளோட டேர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருக்குது, மோர் தென் 40 lakhsக்கு மேலே இருக்குது, இல்லை சர்வீஸ் வந்து மோர் தென் 20 lakhsக்கு மேலே இருக்குது அப்படின்னா அங்கே ஆப்ஷனே கிடையாது. கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி எடுத்தே ஆகணும். நம்ம விருப்பப்பட்டாலும் பல்லனாலும் மேண்டேட்ரி. வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து ரீச் ஆகலை, பட் ஆனால் எனக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுது, என்னோட கிளைண்ட் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கேட்குறாங்க, அதனால் நான் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து வாலண்டரி, அவங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஒன்ஸ் ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க அப்படின்னாக்க 2 பேருக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் வந்து காமன். ஏன்னா ஒரு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சேம் டியூ டேட்டு தான், கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் சேம் டியூ டேட் தான். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் டிஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த லேட் ஃபீ மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சேம் தான். அதனால தான் வந்து சின்ன ட்ரேடர் வந்து ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க, அவங்களால வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஒழுங்காக பண்ண முடியாதனால ஒரு சர்டன் பீரியடில் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரியலி ஜிஎஸ்டி தேவை அப்படின்னா மட்டும் ஜிஎஸ்டி எடுத்தால் போதும். இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பற்றி பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து குட்ஸுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு, 20 lakhs, சர்வீஸ்க்கு வந்து 10 lakhs அப்படின்னு இருந்துச்சு. அதை வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாகிறது 1 April 2019 சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா 40 லட்சத்துக்கு மேலே போயிட்டு அப்படின்னா கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து நார்மல் கேட்டகரி ஸ்டேட்டு. இதே ஆக்டிவிட்டி தான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 20 லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் பண்ணாலே கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும். இந்த நார்மல் கேட்டகரி ஸ்டேட், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு, ஸ்மால் ஸ்டேட்டு, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, உத்தரகாண்ட், இங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து இண்டஸ்ட்ரியெலாம் கிடையாது, ட்ரேடிங் ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. மெயினாக வந்து டூரிஸ்ட் இன்கம் இந்த மாதிரி ஸ்மால் லெவலில் தான் இருக்கும். பார்டர், சைனா பார்டராக இருக்கும். இவங்களுக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன், ஏன்னா இவங்களையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டுட்டு வரணுங்கிறதுனால அந்த டேர்ன் ஓவர் லிமிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணால் 40 லட்சம் வந்து கிராஸ் பண்ணால் தான் மேண்டேட்ரி. அதே பிஸ்னஸை அவர் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் பண்ணார் அப்படின்னாக்க அவருக்கு வந்து 20 லட்சம் கிராஸ் பண்ணாலே மேண்டேட்ரி. இதே சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னாக்க இந்த நார்மல் கேட்டகரி ஸ்டேட் அப்படின்னா 20 லட்சம் ரூபா, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் அப்படின்னா 10 லட்சம் ரூபா. இது வந்து பேசிக். ஜிஎஸ்டி நம்ம எடுக்கணும் விருப்பப்பட்டுட்டோம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். அப்ளிகேஷன் லெவலே வந்து வேரியஸ் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் நமக்காக யார் அசைன் பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸரை வந்து நம்ம அட்டாச் பண்ண அந்த ஃபைலை வந்து வேலிடேட் பண்ணுவார், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் வருவார். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜிஎஸ்டி இன்டிமேஷன், அப்ரூவ் பண்ண இன்டிமேஷன் மொபைலுக்கும் வரும், இமெயிலுக்கும் வரும். லாகின் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருவாங்க. போர்ட்டல் லாகின் பண்ணி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் மியூட் பண்ணாமல் இருக்கீங்க சார். ஆஃபீஸரை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நம்ம போர்ட்டல்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து நம்ம எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போக வேண்டியதில்லை. எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம இருந்த இடத்துலேயே சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம். ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னா கட்டாயமாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. தேவையான டாக்குமெண்ட்டு ப்ராப்பராக நம்ம ஸ்கேன் பண்ணல, இல்லை டாக்குமெண்ட் ஷார்ட்டேஜாக இருக்குது, இல்லை டாக்குமெண்ட்டு கிளியர் இல்லை அப்படின்னா ஆஃபீஸர் வந்து கொரி ரைஸ் பண்ணுவாங்க. வித்தின் 7 daysக்குள்ளே வந்து அந்த கொரிக்கு வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிரும். இந்த 7 daysக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஆஃபீஸர் வந்து கன்சிடர் பண்ணுவார். எகைன் ப்ராப்ளம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவார். கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்ரூவ் பண்ணிடுவார். இதுக்கு எவ்வளோ டைம் லிமிட் அப்படின்னா பேஸ்டான ஜூரிஸ்டிக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸரோட ஸ்பீடு மற்ற ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. 7 daysலேருந்து 1 month வரைக்கும் இந்த ப்ராசஸிங் டைம் ஆகும். பட் ரூல்ஸ் வந்து 15 daysக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் 15 daysல வந்து பெரும்பாலும் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் 1 month வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணாங்க 1 weekக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ தான் வந்து நம்ம டாபிக்குள்ளேயே வரோம். இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நம்ம மெயின் டாப்பிக்கே வந்து வரப்போகிறோம். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னா யார் அப்படிங்கிறதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிற ஒரு குட்ஸும் டீல் பண்ணலாம், இல்லை சர்வீஸ் ப்ரொவைடராகவும் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து
ஒரு பிளேஸ் வந்து ஃபிக்ஸடாகவே எதுவுமே இருக்காது. இவர் வந்து ஒரு பிரைமரி பர்சனாவோ இல்லை ஏஜெண்டாவோ இல்லை வேற ஏதாவது கெப்பாசிட்டி உள்ள பர்சனாவோ செயல் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை யூனியன் டெரிட்டரிலையோ எங்கே வேணாலும் செயல் பண்ணலாம். ஒரு டாக்ஸபிள் குட்ஸ் இல்லை சர்வீஸ் வந்து இவர் டீல் பண்ணுறாரு, அந்த இடத்துல இவருக்கு பிஸ்னஸ் பிளேஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா அப்போ வந்து கட்டாயமாக வந்து கவர்மெண்ட்டில் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிற கேட்டகரியில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து அவர் ஃபைல் பண்ணணும். இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்லாம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் சேல்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு தீபாவளி டயத்தில் ஒரு ஸ்கூல் கிரவுண்டு ரெண்டுக்கு எடுத்துப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் கிராக்கு இல்லை ஜவுளி கடை எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்டால் ஒன்று போடுவாங்க, அவ்வளோதான். அந்த ஸ்டாலில் வந்து லேக்ஸில் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா கட்டாயமாக அதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். சேம் ஸ்டேட்டில் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னாக்க அந்த பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிறாரு, அதர் ஸ்டேட்டு இல்லை அதர் பிளேஸ், இவர் ஜிஎஸ்டியே இவருக்கு கிடையாது. அந்த இடத்துல வந்து பர்மனெண்ட்டாக பிஸ்னஸ் பிளேஸும் எதுவும் கிடையாது. அந்த இடத்துல வந்து இந்த சேல்ஸ் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுங்கிற கேட்டகிரியில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிற இடத்துல வந்து சர்ப்ரைஸாக வந்து டிபார்ட்மெண்ட்டு பர்சன் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா, டாக்ஸ் பில் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துலையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணால் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. டாக்ஸபிள் குட்ஸ் எங்கே டீல் பண்ணாலும் டேக்ஸ் அப்படிங்கிறது காமன் தான். இது வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஈவெண்ட்டு. ஒரு சில கேட்டகரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும். அது வந்து டெல்லியில் கிடச்சிருக்கலாம் மேபி. அந்த டெல்லியில் வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து பிஸ்னஸ் பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ப்ராஜெக்டோட டூரேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். 1 மந்த்துக்குள்ளேயே வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னா, இப்போ இவர் வந்து தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி இருந்தால் கூட எகைன் டெல்லியில் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் எடுக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிற கேட்டகரியில் ரிஜிஸ்டர் வந்து ஒரு பண்ணுவார். ஒரு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி அலாட் பண்ணுவாங்க நம்பரு. அந்த ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டி நம்பரை மென்ஷன் பண்ணி அந்த லொக்கேஷன்லேருந்து இவர் வந்து மற்ற டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து கொடுக்கலாம். இன்புட் கிளைம் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயமாக வந்து இவர் வந்து இன்புட் வந்து கிளைம் பண்ணலாம். இன்புட்டு எலிஜிபிள் தான் இவருக்கு. இப்போ இந்த கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 24ல் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னா, டர்ன் ஓவர் லிமிட்டு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து எடுக்கணும். அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் சப்ளை, ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, ஆனால் டர்ன் ஓவர் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களும் வந்து அப்ளிகபிள். அதே மாதிரி இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் மேக்கிங் டாக்ஸபிள் சப்ளை, ஒரு டாக்ஸபிள் குட்ஸோ இல்லை சர்வீஸோ ஒரு பர்சன் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டி அப்படின்னா கட்டாயமாக வந்து அவங்களும் வந்து இந்த கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. அதே மாதிரி ஆர்சிஎம் யாருக்காவது அப்ளிகபிள் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்சிஎம் இருக்கக்கூடிய பர்சனும் வந்து கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி வந்து எடுத்தாகணும். அதே மாதிரி நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் மேக்கிங் டாக்ஸபிள் சப்ளை, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னா அவரும் வந்து கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி வந்து எடுத்தாகணும். அதே மாதிரி செக்ஷன் 51 டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணக்கூடிய பர்சனை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எடுத்தாகணும். இது இல்லாமல் வந்து ஐஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க, டிசிஎஸ் கட் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும். இதில் ஒன் பாயிண்ட் தான் வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், அவங்க வந்து கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வராங்க. இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட அகடமிக் நாலேஜுக்காக அதோட டீட்டெயில் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ நான் சொன்ன டீட்டெயில் தான் வந்து இதுலேயும் இருக்கும். இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, நார்மல் கேட்டகரிக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்டோ 90% ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து இவங்களுக்கும் வந்து சேம் டாக்குமெண்ட் தான் வந்து அப்ளிகபிள். மெயினாக வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும் ஒருத்தவர் அப்படின்னாக்க கட்டாயமாக வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது மேண்டேட்ரி. இந்த கேஸ்க்கும் வந்து வேலிட் பேன் கார்டு வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர்,
இமெயில் ஐடி, எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட், இந்த டீட்டெயிலாம் வந்து பார்ட்டியே பேசிக் டீட்டெயிலு. இதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் பேக்எண்டில் பேன் கார்டை வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் கூட வேலிடேட் பண்ணோம். கரெக்டாக இருக்குது அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு பார்ட்டி பி அப்டேட் பண்ண அலோவ் பண்ணோம். ஒரு சில பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஷுவல் டாக்ஸபிள் கேட்டகரியில் வரமாட்டாங்க. அவங்க யார் அப்படிங்கிறது ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 32/2017 டேட்டட் வந்து 15th September 2017 எக்ஸம்டட் கேட்டகரி லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்லாம் வந்து ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண வேணாம். அந்த லிஸ்ட்டில் இல்லாத பர்சன் யாராக இருந்தாலும் கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியாகணும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டிகிராஃப்ட் பண்ணக்கூடிய பர்சன்லாம் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா சின்ன சின்ன கைவினை பொருள் பண்ணுற பர்சனுக்குலாம் வந்து நாலேஜும் இருக்காது, டேர்ன் ஓவரும் கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்குலாம் வந்து எக்ஸம்டட். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்க மற்ற கேட்டகரிக்கும் வந்து எலிஜிபிள் கிடையாது. இதை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் வந்து கட்டாயமாக வந்து அப்ளிகபிள். இப்போ நார்மல் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுவோம். இது நார்மல் கேட்டகரி. இந்த கேஷுவல் டாக்ஸபிள் கேட்டகரி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும் பொழுது டென்டேட்டிவாக வந்து எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும். ரெமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அப்ளிகேஷனே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் கட்டாமல் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம். அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னா அதோட முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த அட்வான்ஸ் டேக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ரியல் சேல்ஸை டிக்ளேர் பண்ணுவோம், ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவோம். ஏற்கனவே கட்டியிருந்த டேக்ஸ் போர்ட்டலில் கேஷ் லெஜரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை ரிட்டர்ன் கூட பேமெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சொன்னால் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டும் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே. இதில் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10 காம்போசிஷன் ஸ்கீம். இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ங்கிறது 1.5 கோடிக்குள்ளே டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்காக கொடுத்துருக்க சலுகை. அந்த சலுகையை வந்து இவங்க யூஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் வந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்டட். இது வந்து ஒரு டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு ஃபர்தராக வந்து எந்த விதமான கமர்ஷியல் டிரான்சாக்ஷனும் வந்து இவங்களால வந்து பண்ண முடியாது. எப்போ இவங்க ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் வந்து வாங்கிடணும். இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கேட்டகரியில் டேக்ஸ் பேருங்கிறதுக்குள்ளே போயிட்டு அவங்க ரெஃபரன்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம நார்மலாக எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணுறோமோ இன்புட்டாக கொடுத்துட்டு பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறோமோ சேம் ஸ்டேஜ் தான். இதில் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னாக்கா பேன், மொபைல், இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனா அப்படின்னு கேட்கும். நார்மலாக வந்து நோ தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம எஸ் அப்படின்னு நம்ம டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பீரியட் ஃபார் விச் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு ஃப்ரம் டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் எனக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். 3 days மட்டும் எனக்கு போதும், இல்லை 5 days போதும் அப்படின்னு நம்ம எவ்வளோ நாள் நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்து இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணக்கூடிய டேர்ன் ஓவர், அதாவது பண்ண போகிற டேர்ன் ஓவர், ஐஜிஎஸ்டி எவ்வளோது, சிஜிஎஸ்டி எவ்வளோது, ஹெச்ஜிஎஸ்டி எவ்வளோது, செஸ் எவ்வளோது, அதுக்கான இந்த டேர்ன் ஓவர் வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிட்டு அதுக்கான லயபிலிட்டி வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட் சலான் அப்படின்னு இருக்கும். இந்த கிரியேட் சலான் கொடுத்தோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து சலான் வந்து கிரியேட் ஆகிரும். பேமெண்ட்டு நம்ம பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஆனால் சலான் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து ஜென்ரேட் பண்ண இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ரிக்டடு, சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. இந்த ப்ரொசீஜர் தான் வந்து இதில் வேடிங்காக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும். அக்னாலஜ்மெண்ட்டாக நமக்கு கிடச்சிரும். பேக் ஹேண்டில் டிபார்ட்மெண்ட்டு அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக வந்து நமக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்துடும்.
இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா பேசிக் டாக்குமெண்ட் தான். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்ளிகபிளோ சேம் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் தான். பேன் கார்டு, வேலிட் இமெயில், வேலிட் மொபைல் நம்பர், அதே மாதிரி கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து பேசிக் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுக்கணும். இதில் வந்து இந்த எந்த இடத்துல நீங்கள் ஸ்டால் நீங்கள் போடுறீங்களோ அந்த இடத்தோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரியான டீட்டெயிலாம் வந்து இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் அப்டேட் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ் வந்து எக்ஸாக்டாக 100% அக்யூரேட்டாக யாராலையும் கட்ட முடியாது. இன்கேஸ் நம்ம ரொம்ப கம்மியாக கட்டிட்டோம், பட் ரியல் சேல்ஸ் அதிகம், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிளா அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஆக்சுவல் என்னவோ அதை நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட ப்ரொஜெக்ஷன் ஒரு வேல்யூ பட் ரியல் சேல்ஸ் வந்து வேற எக்ஸ்ட்ரான டேக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா கட்டின டேக்ஸை வந்து ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம். அப்கமிங் ஸ்லைடில் வந்து ரீஃபண்டுக்கான அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜிஎஸ்டியோட வேலிடிட்டி நார்மலாக வந்து நமக்கு 1 வீக் தான் தேவை அப்படின்னா அந்த 1 வீக் மட்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை 1 மந்த் வேணும் அப்படின்னா 1 மந்த் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ நாள் வேலிடிட்டி கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 90 நாள் வரைக்கும் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து தர மாட்டாங்க. ஃபர்தராக வந்து உங்களுக்கு அந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் ஃபர்தராக இன்னும் எவ்வளோ நாள் கொடுப்பாங்கனாக்கா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 90 days. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 90 days 3 மாதம் வந்து டிஃபால்ட்டு, ஃபர்தர் 3 month வந்து தேவைப்பட்டால் கொடுப்பாங்க. ஓவரால் அதிகபட்சம் 6 மாதம் தான் அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சாலும் அந்த வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு ஃபர்தராக வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷனும் வந்து பண்ணக்கூடாது. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டலே வந்து ஜிஎஸ்டி REG 11 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வேலிட் ரீசன் நீங்கள் கொடுக்கணும். எதனால் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அதை வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து வேலிடேட் பண்ணுவார். ஜென்யூன் அப்படின்னாக்க அவர் வந்து அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணார்னா ஃபர்தராக வந்து சர்டிஃபிகேட் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் வந்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே இருக்காங்க, டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் வெர்டிக்கல் லொக்கேஷன் அப்படின்னா அவங்க வந்து மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக வந்து எடுத்தாகணும். நார்மல் ஜிஎஸ்டினாக்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போதும். ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட்டேன், பட் என்னோட பிஸ்னஸ் யூனிட் பிரான்ச் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, திரும்ப ஜிஎஸ்டி பண்ணணுமானா தேவையில்லை. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸ் வந்து ப்ரைமரி அட்ரஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து அடிஷ்னல் பிஸ்னஸ் பிளேஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் போயிட்டு அப்டேட் பண்ணிப்போம். RCயை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல் டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஒரு சர்டிஃபிகேட் போதுமானா மல்டிபிள் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும். யாருக்கு அப்படின்னாக்கா மல்டிபிள் பிஸ்னஸ் வெர்டிக்கலாக இருந்தால் டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட், சேம் வெர்டிக்கல் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தேவைப்படாது. பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அதே மாதிரி இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்க எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் வந்து நம்ம கட்டின அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சப்சிக்வெண்ட்டாக வந்து GSTR 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ITC அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்லேருந்து நம்ம செட்டப் பண்ணிப்போம். நார்மலாக GSTR 3B எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜரில் பண்ணுவோம். இன்கேஸ் கேஷ் லெஜரில் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னா அப்போது வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிளானா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் கிடையாது. பட் நீங்கள் GSTR 3B நார்மல் டியூ டேட் தான். டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் டியூவோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேமெண்ட்டை வந்து கட்டாயமாக வந்து பண்ணுற மாதிரி வரும். இதே எக்ஸஸ் இல்லை ஷார்ட் பேமெண்ட் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸஸ் பேமெண்ட் அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஷார்ட் பேமெண்ட் அப்படின்னாக்க அந்த வித்தின் டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் 3B ஃபைல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேட்டும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிளா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள் எப்போ அப்படின்னா GSTR 3B லேட்டாக ஃபைல் பண்ணால் எவ்வளோ % அப்படின்னா 18%. ஆன் டைமில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீக்கான இது அப்ளிகபிள் கிடையாது. இவங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா, GSTR 9 ரிட்டர்ன் இவங்க ஃபைல் பண்ணணுமானாக்கா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண
தேவை கிடையாது. அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து இவங்க கிளைம் பண்ணலாமான்னா கட்டாயமாக வந்து இவங்க கிளைம் பண்ணலாம். எப்போனா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்பரை மென்ஷன் பண்ணி அவங்க ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்க்கான இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணலாம். இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டிட்டாங்க, பேலன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் இருக்குது. இதை நான் ரீஃபண்ட் நான் வாங்கணும். எப்படி வாங்கணும் அப்படின்னாக்க செக்ஷன் 54 தான் ரீஃபண்டுக்கு. நார்மலாக நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறது செக்ஷன் 54. ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள். அந்த கேட்டகரியில் வந்து ரிட்டர்ன் வந்து அதே கேஷ் லெஜரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரீஃபண்டாக வாங்குகிறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே வந்து டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா ப்ராசஸ் ஆயிரும். இந்த ரீஃபண்ட் மேனுவல் இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. மேனுவலாக நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். மேனுவல் மீன்ஸ் சிஸ்டம் தான். லாகின் சிஸ்டம்குள்ளே RFD01 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுனா பேக்கெண்டில் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்ரூவ் பண்ணார்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த ரீஃபண்ட் எப்போ தருவாங்கன்னா செக்ஷன் 49 பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இதெல்லாம் இல்லை, அதாவது டேக்ஸ் டியூ எதுவுமே கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரீஃபண்டுக்கான ரீசன், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இதெல்லாம் வேலிடேட் பண்ணி டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ரீஃபண்ட் வரும். ஒன் மோர் கண்டிஷன், செக்ஷன் 39 ஜிஎஸ்டிஆர் திருப்பி வந்து கட்டாயமாக ஃபைல் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும்னு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறாரு, கேஷ் லெஜரில் இருக்குது. கேஷ் லெஜரில் இருக்கிற அமௌண்ட்டை திரும்ப எனக்கு ரீஃபண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு அப்ளை பண்ண ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன ரீசன்னாக்க ஜிஎஸ்டிஆர் திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறதுனால. ஜிஎஸ்டிஆர் திருப்பி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வேறு அரியர் எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் கட்டின டேக்ஸ் வந்து ரீஃபண்டாக வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. இந்த ரீஃபண்ட் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணுன்னாக்க நார்மலாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரீஃபண்டுக்கான ப்ராசஸ் என்னவோ அதே ப்ராசஸ் தான். போர்ட்டல் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சர்வீஸில் ரீஃபண்ட் ஒரு காலம் இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரீஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வேரியஸ் கேட்டகரி இருக்கும். ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன், அந்த ரீசனில் வந்து ஒன்று ரீசன் வந்து எக்ஸஸ் பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து நீங்கள் உள்ள ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பேசிக் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டு இதுக்கு டிஃப்ரெண்ட்டு. இவங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கவரிங் லெட்டர், எதனால ரீஃபண்டு வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு கவரிங் லெட்டர் இல்லை பிடிஎஃப் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் சர்டிஃபிகேட், அவரோட டோட்டல் சேல்ஸு பர்ச்சேஸு அந்த ரெக்கன்சிலேஷன் பண்ண ஒரு சர்டிஃபிகேட், ஆடிட்டர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணாக்க பேக்கெண்டில் வேலிடேட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. இவங்க ரிட்டர்ன் எதுவும் ஃபைல் பண்ணணுமான்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1 அதாவது இவங்களோட சேல்ஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். டியூ டேட் எல்லாம் சேம் தான். ஜிஎஸ்டிஆர் 3 வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி வாங்கிட்டாங்க, ஜிஎஸ்டிஆர் திருப்பி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க, அரியர் டேக்ஸ் எதுவும் டியூ கிடையாது, இல்லை டியூ இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் வாங்கிட்டேன், அல்டிமேட்டாக கேஷ் லெஜரில் 0 தான் இருக்குது, இந்த பிஸ்னஸ் எனக்கு வேண்டாம், நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்டிஃபிகேட் கேன்சல் ஆகுமானா கேன்சல் ஆகாது. நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி ஃபைனல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 10 இது வந்து கம்பல்சரியாக இவங்க வந்து ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பர்மனெண்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அந்த 6 மாதத்துக்கும் வந்து 3 மந்த்து ப்ளஸ் 3 மந்த்து நீங்கள் லேட் ஃபீ வந்து ஜென்ரேட் பண்ணி விட்ருவோம் சிஸ்டம். அதனால் வந்து இந்த சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஃபைனல் ரிட்டனும் வந்து ஃபைல் பண்ணிடணும். இதுக்கான லேட் ஃபீ எதுவும் உண்டானாக்கா லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள் தான். மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு 5000 வரையும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா ஆனுவல் ஃபைனல் ரிட்டர்ன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 200ங்கிற பிரகாரம் மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து வரும். செக்ஷன் 47 இந்த லேட் ஃபீ, நார்மல் ரிட்டர்னுக்கான லேட் ஃபீ வந்து பேசுனால் டேர்ன் ஓவர் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் இந்த கேட்டகரிக்கான லேட் ஃபீ வந்து சேஞ்ச் ஆகும். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 73 அண்ட் செக்ஷன் 74 இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன். செக்ஷன் 73 74 எல்லாமே சிமிலர் தான். ஒரே ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 73 வந்து
நான் இன்டென்ஷன் டு ஃப்ராடு. 74 பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் டு ஃப்ராடு. ஃப்ராட் அப்படிங்கிற மீனிங் என்னன்னாக்கா, இப்போ வந்து டேக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருக்குது, இல்லை ஷார்ட்டாக பேமெண்ட் பண்ணுறது, இல்லை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து ராங்காக வந்து கிளைம் பண்ணுறது, இல்லை யூட்டிலைஸ் பண்ணுறது, அதே மாதிரி ரீஃபண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளைம் பண்ணிடுறது. இது மாதிரி வேரியஸ் ரீசன் நீங்கள் தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் 73. இதே மிஸ்டேக் தான் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செக்ஷன் 74. இந்த 2 செக்ஷனில் தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஜென்ரலாக நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனை ஏதாச்சும் வயலேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கட்டாயமாக வந்து இவங்களுக்கும் நோட்டீஸ் வரும். இந்த செக்ஷன் 73, 74 நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான டூரேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னா கட்டாயமாக வந்து டூரேஷன் வந்து இருக்குது. இந்த செக்ஷன் 73ல பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் அதாவது அவங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோட்டீஸ் வந்து எப்போ வரணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இதில் தரமாட்டாங்க. இதே 74 ஃப்ராடு கேஸ் இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் முடிஞ்சு போன அந்த டிரான்சாக்ஷனை வந்து ரீஓப்பன் பண்ணி நோட்டீஸ் கொடுத்து கிளாரிஃபிகேஷன் கேட்கறதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒன்று கேட்க போகிறேன். அதில் யார் பதில் கரெக்டாக சொன்னீங்கன்னு பார்க்கலாம். A person applying for registration as a casual taxable person shall be given a temporary reference number by the common portal. நம்ம கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு போர்ட்டலில் அப்ளை பண்ணாரு அப்படின்னா டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அலர்ட் ஆகும். ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஏ ஃபார் மேக்கிங் ஆன் அட்வான்ஸ் டெபாசிட் ஆஃப் டேக்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபார் ஃபைலிங் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். தேர்டு வந்து ஃபார் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் டு கவர்மெண்ட். அடுத்த ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் தி அபோ. நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் யாராவது பண்ணுறதா இருந்தால் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ. வேற யாராச்சும் சார்? ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் சார். ஏன்னாக்கா அப்ளிகேஷன் லெவல்லே தான் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுவோம். அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அலர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் நம்ம ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியதான் வந்து அட்வான்ஸ் டெபாசிட் டேக்ஸ். அப்போ தான் வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் டு கவர்மெண்ட்டுங்கிறது ஜிஎஸ்டியை 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது நம்ம எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் இல்லை இதுக்கு கேஷ் லெஜர், கிரெடிட் லெஜரில் அதில் அமௌண்ட் வராது, கேஷ் லெஜரில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷன் சியும் கிடையாது, பியும் கிடையாது, டியும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்ஷன் வந்து ஏ அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணும் பொழுது தான் இந்த டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The application form for registration by casual taxable person. The casual taxable person register பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் ஆப்ஷன் ஏ ஜிஎஸ்டி REG 01, ஆப்ஷன் பி 02, ஆப்ஷன் சி 09, ஆப்ஷன் டி none of the above. இது ஆன்சர் தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ் நம்ம இருக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல. இதெல்லாம் திரும்ப சொல்லுங்க, புரியல. டி சார். ஆப்ஷன் டி 02. ஓகே, வேற யாராச்சும் சார்? சார் ஆப்ஷன் பி 02. ஓகே, வேற சார்? சார் ஆப்ஷன் டி none of the above. ஓகே, வேற? எஸ் சார். ஆப்ஷன் ஏ சார். ஓகே, வேற? ஆப்ஷன் ஏ சார். ஓகே, இப்போ சொல்லுங்க ஆப்ஷன் என்ன கரெக்டா? ஏ சார். ஏ தான் கரெக்ட். 01 தான் வந்து இவங்களுக்கும் அப்ளிகபிள். நார்மல் டாக்ஸ் பேயருக்கான ஃபார்ம்ஸ் என்னவோ அதே தான் இவங்களுக்கும். ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஆன்சர் வந்து ஏ தான். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் நான் கொடுத்துருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த
ப்ரெசன்டேஷனோட காப்பி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் நிறையா வந்து நான் ரீட் பண்ணி காமிக்கல, ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. நான் 1 ஹவர் அப்படிங்கிறதே ரொம்ப போரிங் ஆயிரும். அதனால நான் ரொம்ப குயிக்காக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அதை வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு வரியாக நீங்கள் படிங்க. ஏன்னா இது வந்து ஆக்டில் என்ன இருக்கோ அப்படியே வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அதனால் வந்து நீங்கள் வரி வரியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்க நல்ல டெப்த்து நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் குறி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இது ரிலவெண்ட்டாக வேறு டாபிக் நீங்கள் போனீங்க அப்படின்னா பர்பஸே மாறிடும். அப்புறம் இப்போ லேர்ன் பண்ணது ஒரு சில பேருக்கு மறந்து கூட போகலாம், ஏன்னா டாபிக் டைவெர்ட் ஆயிடுச்சுன்னா. அதனால் அதர் டாப்பிக்கை கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் சம்மந்தமாக ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் இல்லை கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் இது ரிலவெண்ட்டாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ கேஷுவல் டாக்ஸுவல் பர்சன் வந்து 90 டேஸ் தான் வந்து அவங்களோட வேலிடிட்டி. அப்படி இருக்கும்போது நம்ம 3 மந்த்ஸ் வந்துட்டு நம்ம பிசினஸ் பண்ணிட்டு அந்த ஆஃப்டர் நம்ம 3 மந்த்ஸ் முடிச்சு நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B வந்து 10 டேஸ் 20 டேஸ்ல தான் சார் ஃபைல் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம அந்த போர்ட்டல் நமக்கு ஒர்க்கிங்கா இருக்குங்களா, இல்ல 2 மந்த்ஸ் மட்டும் தான் பிசினஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்குங்களா? இப்போ நீங்கள் 3 மந்த் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்பொழுதே டியூரேஷன் வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் 3 மந்த் தான் கொடுப்போன்ட்டுங்கிறது ரூலு. நீங்கள் 3 மந்த்துமே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 3 மந்த் நீங்கள் கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் அலாட் ஆயிரும். மாதம் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணணும். அந்த 3 மந்த்தை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 3 மந்த்தை வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் போடுறீங்க, டேக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. கலெக்ட் பண்ண டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு நார்மல் டியூ டேட்டு அந்த 3 மாதத்துக்கு ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணணும். 3 மாதத்துக்கு அப்புறமும் உங்கள் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து அதிகபட்சம் இன்னொரு 3 மாதம் வந்து கவர்மெண்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அடுத்து வரக்கூடிய 3 மந்த்துக்கும் வந்து எங்கே நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B எல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும். 6 மாதமும் நீங்கள் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணியிருக்கீங்கன்னா 6 மாதத்துக்கு ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இல்லை 5 டேஸ் தான் என்னோட பிஸ்னஸ் அப்படின்னா அந்த 5 டேஸ்னால் 1 மாதத்துக்கான அந்த ரிட்டர்னை மட்டும் ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சார். ஆனா 3 மந்த்ஸ் தான் பிசினஸ் அப்படின்னா நமக்கு நான் என்ன கேக்குறேன்னா அந்த 3B ரிட்டர்ன் பண்ற வரைக்கும் நமக்கு அது ஒர்க்கிங்ல தான் இருக்குங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பாக இருக்கும். வேலிடிட்டி வந்து சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் ஆயிரும். எந்த டேட்டு வரைக்கும் வேலிடிட்டி அப்படின்னு. அது வரையும் எல்லா ஆப்ஷனும் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் 3 மந்த் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கேட்டிருக்கீங்க, கொடுத்துட்டாங்க. பட் உங்கள் பிஸ்னஸ் வந்து 1 மந்த்லேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 1 மந்த்துக்கான ட்ரான்சாக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். கேன்சல் மீன்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா கவலை இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜிஎஸ்டிஆர் 3B மட்டும் ஃபைல் பண்ணிட்டு அமைதியாக இருக்கீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 மந்த் வந்து சிஸ்டமுக்கு தெரியாது பிஸ்னஸ் நடக்குதா இல்லையான்னு. அப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் வரும், ட்ரபிள் ஆகும். நம்ம மேனுவலாக பிஸ்னஸ் முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு இந்த ஜிஎஸ்டி நம்பர் நமக்கு வந்து 15 டிஜிட் வருமா சார்? ஜிஎஸ்டி நம்பர்னாலே 15 டிஜிட் டிஃபால்ட் தான். இவங்களுக்கும் 15 தான் வரும். இந்த எம்பசி கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எம்பசி பர்சனுக்கும் 15 தான் வரும். யூஐஎன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அவங்களுக்கும் 15. ஓகே சார். இப்போ நான் வந்து ஓகே சார். இப்போ நான் கேஷுவல் பர்சனல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் வேற ரெஜிஸ்டர் பர்சன்ல இருந்து நான் ப்ராடக்ட் பர்சேஸ் பண்றேன். இப்போ இந்த ஈ பில் வரும் சார். இப்போ திரும்ப நீங்க மட்டும் அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க சார். சார் சார் இப்போ வந்து ஈ பில் எடுக்கிறாங்களா சார்? இப்போ என்னோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலாமா? நான் சாரி சார், திரும்ப அட்மிட் பண்ணிங்க. அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க சார். சார் கேக்குதா சார்? இப்போ கேட்குது, சொல்லுங்க. சார் இப்போ நான் வந்து என்னோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறேன் ஈ பில் போடுறதுக்கு. ஸோ அது நான் ஜிஎஸ்டி நம்பர் வச்சு அவங்களால ஈ பில் போட முடியுமா சார்? நான் பர்ச்சேஸ் பண்றாங்க பண்ண முடியும் சார். நார்மல் ஜிஎஸ்டிக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கேஷுவல் வணக்கம் சார். ஒரு நிமிஷம் சார். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் நீங்க
மற்றவங்களாம் மியூட் பண்ணிக்கோங்க. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க போர்ட்டலில் அப்படின்னாக்கா கட்டாயமாக வந்து நீங்கள் அந்த ஸ்கீமில் தான் இருக்க முடியும். அதுலேருந்து ஒரு காம்போசிஷன் ஸ்கீமுக்கோ இல்லை ரெகுலேட்டரி ஸ்கீமுக்கோ வந்து உங்களால் வந்து மாற முடியாது. அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துடணும். அந்த லொக்கேஷனில் திரும்ப நீங்கள் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறீங்க, ஆஃபீஸ்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். நார்மல் கேட்டகரியில் பண்ணிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டில் பிஸ்னஸ் ரன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு டூரேஷன்லாம் கிடையாது. இது வந்து டெம்பரவரி பிஸ்னஸ், நோ பர்மனன்ட் பிளேஸ், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள். ஓகே சார், வேறு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அட்மிட் பண்ணிக்கோங்க. சார் எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம்? பண்ணிக்கலாம். அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு பேனுக்கு ஒரு டைம் தான் ஆக்டிவாக இருக்கும். 1 மந்த் நான் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப இன்னொரு இடத்துல வேறு ஸ்டால் போடுறோம் அப்படின்னா அப்போ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு தரதா அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. முகமது சார், நீங்கள் பேசுறது எல்லாமே கேட்குது, சப்பாத்தி எல்லாம் கேட்குறாங்க, மீட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட் வாங்கிடுறேன் ஒரு ஸ்டால் போடலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு 18% நான் கட்டிட்டேன். இது ஜிஎஸ்டி கட்டிட்டேன். இப்போ எனக்கு வந்து சேல் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் 50,000 ரூபாய்க்கு தான் எனக்கு சேல் ஆகுது அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இது இப்போ செட்ரேட் பண்ணுறது வந்து ஆஃப் தானே செட்ரேட் ஆகும் சார். 50,000 ரூபாய் செட்ரேட் ஆகுது. மிச்சம் அந்த 50,000 ரூபாய் அது என்னவா இருக்கும் சார்? ஆக்சுவலாக அந்த 50,000 ரூபா வந்து உங்கள் கேஷ் லெஜரில் பேலன்ஸாக இருக்கும். திரும்ப நீங்கள் ஸ்டால்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்க அந்த பேலன்ஸ் போர்ட்டலில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து ரீஃபண்டாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த ரீஃபண்டாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்த RFD01 அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணும்பொழுது பேசிக்கான ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இந்த பிபிடிலே இருக்குது. உங்களோட டோட்டல், அதாவது எதனால இந்த ரீஃபண்ட் வருதுங்கிற ஒரு கவரிங் லெட்டரு ப்ளஸ் ஒரு ஆடிட்டர் சர்டிஃபிகேட்டு, அதாவது டோட்டல் உங்களோட சேல்ஸ் எவ்வளவு, பர்ச்சேஸ் எவ்வளவு, நெட் லைபிலிட்டி எவ்வளவு, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரீஃபண்ட் வருது அப்படிங்கிறத ஆடிட்டர் வந்து சர்டிஃபை பண்ணுவார். அந்த காப்பி அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களோட பேங்க்குக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது பேங்க்கோட டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம். எந்த பேங்க் நம்ம கொடுத்தோமோ அந்த பேங்க்குக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதோட விட்டுறக்கூடாது. இமீடியட்டாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி ஃபைனல் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளோ நாள் வேலிடிட்டி நம்ம போட்டிருந்தோமோ அது வரைக்கும் ஆக்டிவாகவே இருக்கும். நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறதுனால நோட்டீஸ், மற்ற தேவையில்லாத மற்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நோட்டீஸாக வந்து 73 74 நமக்கு வர ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸ் முடிஞ்சோடனே சர்டிஃபிகேட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நெக்ஸ்ட் நான் இன்னொரு பக்கம் போடுறேன், அந்த சமயத்துல இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம கேரி ஃபார்வர்ட் எதுவும் பண்ண முடியாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிற அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திரும்ப நீங்கள் வேற ஒரு இடத்துல போயிட்டு அதே இடத்துல தான் அதே ஸ்டால் தான் 1 வீக் நான் கேப் விட்டு போட போகிறேன் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதம் ஒரு சேம் பிளேஸு, திரும்ப ஒரு 10 டேஸ் கழிச்சு அதே இடத்துல தான் சேம் பிளேஸு அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் கிடையாது. அந்த வேலிடிட்டி 3 மந்த் நீங்க வேலிடிட்டி போட்டிருக்கீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். டெய்லி பிசினஸ் நடக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா லொகேஷனே வேற, நான் ஏங்கிற ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பட் நான் இப்போ நியூ ஸ்டால் பிங்கிற இடத்துல நான் போட போறேன் அப்படின்னா அப்போ இது வேலிடிட்டி கிடையாது. அப்போ நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வந்து அங்கே பண்ணணும். ஓகே சார். இன்னொன்று இப்போ நம்ம ரீஃபண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் இன்னொரு தடவை எடுக்கிறப்ப நம்ம டூப்ளிகேட்டா மாறுற மாதிரி இருக்காதுங்க சார்? இப்போ அந்த சேல்ஸுக்கும் பர்ச்சேஸ்க்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து நம்ம ரீஃபண்டாக வாங்கிடுறோம். ஆமா, நீங்க ரீஃபண்ட் வாங்கிட்டீங்கன்னா இமீடியட்டாலாம் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட ரிட்டர்ன் வெரிஃபை பண்ணுவாங்க, லேட் ஃபீ ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாங்க, வேற அரியர் டேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அது எதுவுமே இல்லைன்றதுக்கப்புறம் ஆடிட்டர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கேஷ் லெஜரில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸு, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரீஃபண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா மட்டும்தான் ரீஃபண்டை வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் பிசினஸ். Okay. Good evening, sir. That question still I have also one doubt.
இப்போ வந்துட்டு 50% தான் சேல் ஆயிருக்கு, பேலன்ஸ் 50% ஆடிட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா சார்? இது ஏன் சேல் ஆகல இல்ல ரிட்டர்ன் பண்ண போறோம்? ஆமா சார், நீங்க வந்து உங்களோட லெட்டர் கேட்ல ரீசன் கொடுக்கணும், ஜென்யூன் ரீசனா இருக்கும் எதனால அந்த ரீஃபண்ட் அப்ளை பண்றேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து என்னோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூ வந்து டேர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருந்துச்சு, பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேல்ஸ் இல்லை, அதனால வந்து டவுன் ஆயிடுச்சு. நான் ஒரு 100 குவான்டிட்டி நான் எய்ம் பண்ணியிருந்தேன், ஆனால் சேல்ஸ் ஆனது 50 குவான்டிட்டி தான், பேலன்ஸ் 50 வந்து என்ன ஸ்டாக்காக தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும் கவரிங் லெட்டரில். ரீசன் ஒரு கவரிங் லெட்டர் ப்ளஸ் ஆடிட்டர் வந்து ஆக்சுவல் டேட்டா ஒர்க்கிங் சர்டிஃபை பண்ணுவார் அவர். அது ரெண்டாக இருந்தாலே டிபார்ட்மெண்ட் ஃபர்தராக ரொம்ப டீட்டெயிலாம் பார்க்க மாட்டாங்க, ஜென்யூனாக இருக்குது அப்படின்னா சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் ரீசன் கொடுக்கணும் எதனால ரீஃபண்ட் அப்படிங்கிறது. கேஷ் கேஜில் இருக்க நீங்கள் ரீஃபண்ட் தாங்கன்னா தரமாட்டாங்க, எதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினீங்க அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டால் போட்டிருந்தேன், நிறைய சேல்ஸ் ஆகணும்னு பார்த்தா, ஆனால் திடீர்னு ஒரு 4 நாள் மழை வந்துருச்சு, அதனால கூட்டமே க்ரௌடே இல்லை, க்ரௌட் இல்லாதனால சேல்ஸ் நடக்கல அப்படின்னா அதெல்லாம் ஜென்யூன் ரீசன். அந்த மாதிரி வந்து ஆக்சுவல் ரீசன் என்னவோ அந்த ரீசனை வந்து நீங்கள் காமிக்கணும். இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ சிலர் வந்து அவங்களுக்கு தேவையான புக்ஸை கூட இதில் வாங்கிட்டு கிரெடிட் எடுக்கலான்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா? பண்ண முடியாது சார், பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணும் பொழுது அவர் வந்து வெரிஃபை பண்ணுவார் பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, சேல்ஸ் இன்வாய்ஸு. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா சர்டிஃபை பண்ணுறாருல, அவர் பண்ணுற சர்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. அவர் நாளைக்கு டிபார்ட்மெண்ட் சேங்ஷன் பண்ணதுக்கப்புறம் பேக் எண்டில் ஏஜ் ஆடிட் நிறையா இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே. அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைண்டிங் கண்டுபிடிக்கிறாங்க, ஆடிட் கொரி ஆகுது, ரைஸ் பண்ணிட்டாங்கனாக்க, அப்போ ஆஃபீஸர் வந்து யார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணாரோ அவருக்கு நோட்டீஸ் கொடுப்பாரு. எப்படி ட்ராக் பண்ணுவாருன்னா, அவர் தான் பேன் நம்பர் இருக்குல்ல, பேன் நம்பர் வச்சு மற்ற டேட்டாவை எடுத்துடலாம். அப்போ வேற எங்கேயாச்சும் பிஸ்னஸ் பண்ணால் கூட அங்கே நோட்டீஸ் போகும். இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளுக்குள்ள நடக்கும்னாக்க 5 வருஷம் வரைக்கும் பேக்லாகில் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்த ரீஃபண்டு இல்லை டேக்ஸ் கம்மியாக கட்டிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னா வேரியஸ் ரீசன் செக்ஷன் 73, 74ல் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாகவே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நோட்டீஸ் வராது. கிளியர் சார், நான் கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ சார்.